செல்வச் செழிப்புடன் இருந்த ஒரு பணக்கார தந்தையை பற்றியது. அவர் தனது மகனுக்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் இருப்பது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை கற்பிக்க விரும்பினார். ஆனால் அப்பாதான் தனது புத்திசாலி மகனிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டார். ஒரு பெரிய நாட்டில் ஒரு மனிதன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அந்த மனிதனிடம் செல்வம் மிகுதியாக இருந்தது. அவருக்கு ஒரு மகன் இருந்தார். ஒரு நாள் அவர் தனது மகனை நாட்டுக்கு அழைத்துச் சென்றார். அப்பாவின் ஒரே நோக்கம் ஏழை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை மகனுக்குக் காட்டுவதுதான். அதனால் மகன் தனது நல்ல அதிர்ஷ்டத்தை பாராட்ட முடியும். பயணத்தின் போது அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பமாக கருதப்படும் பண்ணையில் 2 பகல் மற்றும் இரவுகளை கழித்தனர். அவர்கள் தங்கள் பயணத்திலிருந்து திரும்பும்போது அப்பா தன் மகனிடம், "எப்படி இருந்தது மகனே?" என்று கேட்டார். மகன் உற்சாகத்துடன் பதிலளித்தான், "இது ஒரு சிறந்த பயணம் அப்பா." பணக்கார அப்பா கேட்டார், "ஏழைகள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? இவ்வளவு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்த நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை உனக்கு புரிய வைப்பதே இந்த பயணத்தின் நோக்கம்." "ஆமாம்" என்று மகன் தந்தையை நோக்கி சிரித்தான். தந்தை கேட்டார், "எனவே என் அன்பு மகனே, என்னிடம் சொல், பயணத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்?" அதற்கு புத்திசாலித்தனமான மகன், "அப்பா, நான் வாழும் ஏழைகளின் மீது நிறைய விஷயங்களை கவனிக்கிறேன். எங்களிடம் ஒரு நாய் இருப்பதையும் அவர்களுக்கு 3 இருப்பதையும் பார்த்தேன். எங்களிடம் ஒரு நீச்சல் குளம் உள்ளது. அது எங்கள் தோட்டத்தின் நடுப்பகுதியை அடையும். அவர்களுக்கு முடிவே இல்லாத நதி உள்ளது. நாங்கள் எங்கள் தோட்டத்திலும் எங்கள் மொட்டை மாடியிலும் வடிவமைப்பாளர் விளக்குகளை இறக்குமதி செய்துள்ளோம். இரவில் நட்சத்திரங்கள் உள்ளன. எங்கள் உள்முற்றம் முன்முற்றத்தை அடைகிறது. அவர்களுக்கு முழு அடிவானமும் உள்ளது." மகனின் பதிலில் தந்தை சற்று குழப்பமடைந்தார். மகன் தொடர்ந்தார், "எங்களுக்கு வாழ ஒரு சிறிய நிலம் உள்ளது. அவர்களுக்கு எங்கள் பார்வைக்கு அப்பாற்பட்ட வயல்கள் உள்ளன. எங்களுக்கு சேவை செய்யும் ஊழியர்கள் உள்ளனர். ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள்." புத்திசாலி மகனின் படிப்பு இன்னும் முடிவடையவில்லை. மகன் தனது பயண அனுபவங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தினான். "நாங்கள் எங்கள் உணவை வாங்குகிறோம், ஆனால் அவர்கள் அவற்றை வளர்க்கிறார்கள். நம்மை காக்க நமது சொத்துக்களைச் சுற்றி சுவர்கள் உள்ளன. அவர்களை பாதுகாக்க நண்பர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தொலைக்காட்சி மற்றும் மொபைல்களுடன் ஓய்வு நேரத்தை செலவிடுகிறோம். அவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் செலவிடுகிறார்கள்." கிராமத்திற்குச் சென்றபோது மகன் தனது அனுபவத்தை சுருக்கமாக கூறினார். "நன்றி அப்பா, நாங்கள் எவ்வளவு ஏழைகள் என்று எனக்குக் காட்டியதற்கு." அறிவுள்ள மகனின் பதில் பணக்கார அப்பாவை வாயடைக்கச் செய்தது.